இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். லூக்கா 11வது அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் நம் சரீரத்திலுள்ள உறுப்புகளை எவ்வளவு மகத்துவம் உள்ளதாய் படைத்துள்ளார். இந்த உறுப்புகளிலே அதிக மேன்மையான ஒரு பங்கை நம் சரீரத்தில் இருக்கும் கண்கள் செயல்படுத்துகிறது. ஏனென்றால் நம் சரீரம் முழுவதையும் இந்த கண்கள் ஆளுகை செய்கிறது. இப்படிப்பட்ட கண்கள் இருளடைந்திருந்தால் நம் சரீரம் செயல்பட தடுமாறுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வேத பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடும் கண்கள் நம் ஒவ்வொருவருடைய உள்ளான மனிதனுள்ள ஆவிக்குரிய கண்களை, அந்த கண்கள் மன்னிக்காத தன்மை, அன்பின்மை, பொறாமை, கசப்பு, வைராக்கியம், கோபம், வன்கண் இப்படிப்பட்டவைகளால் இருள் அடைந்திருந்தால் நம்முடைய புறம்பான வாழ்வும் வெளிச்சம் இல்லாததாயிருக்கும். மாறாக நமக்குள்ளே தேவன் அருளும் அன்பு, இரக்கம், சாந்தம், கருணை, தயவு, மன்னிப்பு நமக்குள் வாசமாயிருந்தால் நம் புறம்பான வாழ்வும் வெளிச்சம் உள்ளதாயிருக்கும். அப்படிப்பட்ட வெளிச்சம் அநேகரை பிரகாசிப்பிக்கக்கூடியதாயிருக்கும். இப்படிப்பட்ட வெளிச்சத்தின் கண்களை நம் ஒவ்வொருவருடைய உள்ளான மனுஷனிலும் பெற்று வாழ இன்று தேவன் தம்முடைய வெளிச்சத்தின் வார்த்தையை அனுப்பி நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமேன். God bless you all.